சாய்ராம். எல்லோருக்கும் ஹாப்பி கிறிஸ்மஸ். இந்த சேனலில் ரொம்ப நாள் ஆச்சு ஆடியோ கொடுத்து. ரொம்ப ஒரு மாதிரி கில்ட்டி ஃபீலாகவே இருந்தது. ஸோ அதற்கு தான் இந்த பதிவு. ஜீசஸ் ஒரு திரளான ஜனங்களை கண்டு மலையின் மேல் ஏறினார். அவர் உட்காரும்போது அவருடைய சீஷர்கள் அவரிடத்தில் வந்தார்கள். அப்பொழுது அவர் தமது வாயை திறந்து அவர்களுக்கு உபதேசித்தது என்னவென்றால், ஆவியில் எளிமை உள்ளவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். சாந்த குணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள். நீதியின் மேல் பசிதாகம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் திருப்தி அடைவார்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள். இதயத்தில் சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனை தரிசிப்பார்கள். சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள். நீதியின் நிமித்தம் துன்பப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள், பரலோக ராஜ்யம் அவர்களுடையது. என் நிமித்தம் உங்களை நிந்தித்து துன்படுத்தி பலவிதமான தீமையான மொழிகளை உங்கள் மேல் பொய்ய சொல்பவர்களானால் பாக்கியமாய் இருப்பீர்கள். சந்தோஷப்பட்டு களி கூறுங்கள், பரலோகத்தில் உங்கள் பலன் மிகுதியாய் இருக்கும். இப்படின்னு ஒரு பெரிய பிரசங்கத்தை ஜீசஸ் கொடுக்கிறார். அதாவது வாழ்க்கையில் ரொம்ப சிம்பிளா இருங்க. எல்லாமே எனக்கு வேணும் அப்படின்னு நினைக்காதீங்க. ரொம்ப சிம்பிளான ஒரு வாழ்க்கை வாழுங்க. அளவுக்கு அதிகமாக ஆசைப்படாதீங்க, பேராசைப்படாதீங்க. அப்படி எந்த அளவுக்கு நீங்கள் ரொம்ப சிம்பிளாக இருக்கீங்களோ அந்த அளவுக்கு கடவுளுடைய பரலோக ராஜ்யம் உங்களுடையதுன்னு சொல்கிறார். ஆனால் இன்னைக்கு நாம் அப்படியா இருக்கோம்? மற்றவங்க கிட்ட நாம் ரொம்ப பிரம்மாண்டமாக காட்டிக்கிறோம், ரொம்ப ஆடம்பரமாக காட்டிக்கிறோம். நம்மக்கிட்ட இல்லைன்னாலும் இருக்குதுன்னு சொல்லி பெரிய அளவில் நம்ம காமிச்சிக்கிறோம் மற்றவங்க கிட்ட. இன்னும் இருக்குதுன்னு சொல்லி கடன் வாங்கி நிறைய விஷயத்தை நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கோம். அப்போ இது எல்லாமே செய்ய செய்ய என்ன ஆகுது? உங்கள் வாழ்க்கையில் நிம்மதியற்று போறீங்க. கடவுளுக்கும் உங்களுக்கும் வெகு தூரமாக இருக்குது. தூரம் கிட்ட இல்லை, ரொம்ப தூரம். அதே போல துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள். நான் இவ்வளோ தூரம் கஷ்டப்படுறேனே கடவுளேன்னு சொல்லி மனம் திரும்பி அவர்கிட்ட வந்தீங்கன்னா நீங்கள் ரொம்ப லக்கியம். ஏன்னா கஷ்டம் கொடுத்து கூடவே ஞானத்தையும் கொடுத்து சரணாகதி தத்துவத்தை இங்கே சொல்றது போலதான் இந்த விஷயங்கள் இருக்குது. அதே போல நம்ம அடிக்கடி சொல்றோம், என்னங்க நியாயம் ஒண்ணுமே இல்லை, எல்லா அநியாயம் நடக்குது, நம்ம மட்டும் ஏன் நியாயமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி அநீதியான வழியில போறோமே, அவங்களுக்காக தான். கண்டிப்பா நீதியின் மேல் பசி தாகம் உள்ளவர்களாக இருங்கள். கண்டிப்பா ஒரு காலத்துல, அதாவது வயதானதுக்கு அப்புறம் நீங்க எப்படி இருக்கீங்கன்றதா வாழ்க்கை முடிவு பண்ணுது. ஒரு 80 தாண்டும் போது நீங்க திருப்தியா இருக்கீங்களா, திருப்தியா இல்லையா? ஸோ 80க்கு மேலேயும் நீங்க சந்தோஷமா நிம்மதியா இருக்கலாம். அதனால நீதியின் மேல் நம்பிக்கை வையுங்கள். இரக்கமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். நம்ம அடிக்கடி சொல்லியிருக்கோமே அன்பிசாயில 1:10 கிருஷ்ண பரமாத்மா சொன்னது. அதே தான் இங்கே எல்லாமே ஒன்று தான். மதம் சொல்லிக் கொடுக்கறது நம்பிக்கையும் அன்பையும் இரக்கத்தையும் கருணையும், ஒரு மனிதனா இருக்கிறதுக்கு உண்டான தகுதிகளை போதிக்கிறது தான் மதம். அப்ப இரக்கம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் இரக்கம் பெறுவார்கள்னா என்ன அர்த்தம்? நாம எந்த உயிரை பார்த்தாலும் இரக்கம் கொண்டால் நம்மீதும் இரக்கப்படுவார்கள்.
அப்போ இது எல்லாமே நம்ம சைடில் தான் இருக்குது. சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், ஏன்னா அவங்க தான் தேவனுடைய புத்திரர். 2 பேருக்கு சண்டை நடக்குதுன்னா அங்கே போயிட்டு அந்த சண்டையை நம்ம அதிகம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். எரிகிற நெருப்புல எண்ணெயை ஊத்துறது போல. இது எந்த இடத்துலையும் நல்லது இல்லைன்னு கடவுள் சொல்றார். அப்போ சமாதானம் செய்யுங்க. 2 பேர் சண்டை போட்டா அங்கே போய் சமாதானம் பண்ணுங்க. அவங்க தான் உண்மையா கடவுளுடைய புத்திரர். பக்கத்து வீட்டுக்காரமாவுக்கும் இன்னொருத்தவங்களுக்கு சண்டை வரும்போது தூண்டி விடக்கூடாது, 2 பேரையும் சமாதானப்படுத்தணும். உங்க வீட்டில் யாருக்காவது அண்ணனுக்கும் தம்பிக்கும் பிரச்சனைன்னு தான் நீங்க அண்ணன் பக்கத்தில் நின்று தம்பிக்கு எதிராக நிற்கக்கூடாது. அந்த சண்டையை விலக்க ட்ரை பண்ணணும். அப்போ இல்லை அடிச்சுக்கிட்டோம் நமக்கு என்ன, அவங்க 2 பேரும் அடிச்சுக்கிட்டா நான் சந்தோஷமா ஹாப்பியா இருப்பேனே அப்படின்னு நினைக்கிறது ரொம்ப தப்பான ஒரு விஷயம் அப்படின்னு கடவுள் சொல்றாருங்க. அப்ப இத்தனை விஷயங்கள் நாம செய்யறோமான்றதா ஒரு பெரிய கேள்வி. இதை சொல்லக்கூடிய விஷயத்த எத்தனை நீங்க ஃபாலோ பண்றீங்கன்னு கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க. ஏன்னா ஒரு மனிதனாக இருந்தா அவன் கடைசி வரைக்கும் காயப்படாமலே இந்த உலகத்துல விட்டு போக முடியும். அவன் நிறைய புண்ணியத்தை சேர்த்து வைக்க முடியும். அந்த புண்ணியம் வர ஜென்மத்தில் அவனுக்கு மிகுந்த பலனை உருவாக்கி தரும். அவ்வளோ பெரிய பலன்களை தரும். நற்பலன்கள் எனக்கு வரலையேன்னு நம்ம ஃபீல் பண்றோம். ஏன் வரல? நாம நல்ல விஷயங்களை எதுவுமே செய்யல. நாம செய்த விஷயங்கள், நினைச்ச விஷயங்கள் அத்தனையுமே ஒரு மனுஷனை அழிப்பதற்காகவே. அதுல இருந்து நாம சரி செய்யுங்க. ஒவ்வொரு மதத்துல இருக்கக்கூடிய நூல்களையும் படியுங்க. கடவுளோட மொழிகளை நீங்க சொந்தமாக்கிக்கோங்க. உங்க வாழ்க்கையில நீங்க எப்பயும் சந்தோஷமா இருப்பீங்கன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிறேன். ஜெய் சாய்ராம்.